ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி with specialization in computer science and biology. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த ஓய்வூதியம் என்ற 2000 அந்த குழு கொடுத்த சொன்னாதான் நீங்க அதுக்கு வந்து நீங்க எழுப்புற இந்த பிரச்சனை எவ்வளவு சென்சிட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு அவசியமான தெரியுங்க. நீங்க அதை இப்போது எழுப்பினால் அதற்குரிய பதிலை வந்து நாங்கள் சொல்ல அங்க அமைச்சர்கள் இருக்கேன்னு சொல்லாமல் பதில் விட்டா அப்ப நீங்க சொல்லுவதுதான் இல்ல குற்றச்சாட்டு அல்ல. இந்த வினாவை கூட எழுப்புற நேரம் இதுவல்ல என்று நான் கருதுகிறேன். இந்த மானிய கோரிக்கை மீதான கருத்துக்களை மட்டும் நீங்க சொல்வது பொருத்தமாக இருக்கு. அதை மட்டும் ஒட்டு பேசுங்கள். ஒன்றும் இல்லை, இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, அவை முன்னவர் இப்பொழுது கருத்து அவர் அவை முன்னவர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்குகிற போது பொதுக்கூட்டத்திலே வழங்குவதை போல நாங்களாம் இதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர இது மேடை பேச்சல்ல. கருத்துக்கள் வழங்க வேண்டியது மானிய கோரிக்கை என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் வந்து பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் JJ சிட்டி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று JJ சிட்டி சிட்டி MGR திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். உறுப்பினர் தலவாய் அவர் கொடுங்க, வாங்க உட்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறும் பொழுது பழைய ஓய்வு திட்டத்தை பற்றி கூறினார்கள். கடந்த ஆட்சியில் என்று எங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு இந்த பழைய ஓய்வு திட்டம் எங்கிருந்து வந்தது என்பது தெரியுமா தெரியாத முதல் காரணமாக பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் வாஜ்பாய் இருக்கும் பொழுது 3 நாள் இதற்காக டிஸ்கஷன் நடந்தது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மாண்புமிகு அம்மா அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம் என்று கூறினார்கள். அதனுடைய விளைவாக தான் இந்த வரிசையில் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர் நீங்க தொடர்ந்து பேசி முடிக்கலாம். நீங்க பேசி முடிச்சிருக்கேன். நான் அந்த பாயிண்ட்டுக்கு போகல, டைம் எடுத்துக்கீங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, இப்போ ஏற்கனவே இந்த உறுதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய முதலமைச்சருக்கு OMC பாராட்டு கூட்டமே நடத்தினார்கள். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக என்ன கேட்டாங்கன்னா, இந்த எங்களை 10% வந்து நீங்கள் வந்து பண்ண சொல்லுங்கள், இது எடுத்துடணுமேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், 26, 27 தேர்தலுக்கு பின்னால் முடிந்தால் முதலமைச்சர் சொல்லி கன்சிடர் பண்ணுறோம், எடுத்துறோன்னு சொல்லலை. அவருடைய கவனத்துக்கு கொண்டு ஏதாவது முடிக்கிறோம் என்ற அழைப்பில் சொன்னால் அதிகாரி அரசியல்வர்களும் நிம்மதியாக போனாங்க. இந்த நேரத்தில் தான் தேர்தல் வந்தது. இப்போ தேர்தலில் வந்து நல்லா அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த புக்கை ரொம்ப பிடிச்சிக்குது. என்னன்னா, எனக்கு ரொம்ப திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே
நான் திருக்குறளை வைத்தே நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன், எல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம். இதில் தலைப்பு கூட பார்த்தா அறம் இன்பம் பொருள் என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு இது. ஏன்னா அது வள்ளுவருடைய தலைப்பு. இதில் இந்த அறம் என்கிற அந்த தலைப்பில் 25வது பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தல்ன்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தவிர்த்து ஒழிக்கப்பட்டு அரசு ஊழிய கோரிக்கையை முழுமையாக பழைய ஓய்வு திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்படுன்றீங்க. இப்போ அவங்க அரசு அதிகாரிகிட்ட நேற்று நீங்கள் பேச போறீங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, எங்க பழைய நீங்கள் சொன்னீங்களா உறுதியளிக்கப்பட்ட திட்டம் கண்டினியூ ஆக போகுதா அல்லது பழைய ஓய்வு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க போறான்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதை பற்றி நீங்கள் பேசுங்க, அரசு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பதிலுரையிலே சம்பந்தப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த டேப் சிஸ்டம் இந்த உறுதியளிக்கப்பட்டது அது தொடருகிறதா அல்லது புதிய பழைய திட்டத்தை கொண்டு வருவீர்களா என்கிற தெளிவு அரசு அதிகாரிக்கு வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று நான் நிறைவு பண்ணிடுறேன், ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, இதோட நிறைவு பண்ணிடுறேன். நீங்க பேசினதுல அரசு அலுவலர்கள் முன்பு எங்களுக்கு சலாம் போட்டார்கள், இப்போது உங்களுக்கு சலாம் போடுகிற இந்த வார்த்தை அவை குறிப்பில் நான் நீக்கிடுவேன். நீங்க எதை எடுத்தாலும் நியாயத்தை எடுத்துருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடு சுதந்திரம் அடைந்தது பின்பு இந்த தமிழ்நாட்டை மிக மிக எளிமையானவர்கள்லாம் முதலமைச்சராக இருந்தார்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு செருப்பே போட மாட்டார் இந்த முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர். அண்ணன் கலைஞர் எல்லாமே எளிமையானவங்க தான் முதலமைச்சராக இருந்தவங்கலாம். அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம், பக்கத்தில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்கள் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின், இத்தனை முதலமைச்சர்களும் முதலமைச்சரிலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஏழ்மையை போக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வளர்ச்சி என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகையில் வந்து ஒரு செய்தியை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வர, வேறொன்றும் அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்கள் அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரை எங்கள் அண்ணன் கலைஞர் தான். இப்போ அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். என் கேள்வி என்னன்னா, அது அவருடைய விருப்பம். யார் எந்த அறையை வைப்பது அவருடைய விருப்பம், யார் எந்த டிரைவர் வச்சுக்கிறது என்பது அவருடைய சொந்த விருப்பம், அதில் நான் தலையிட முடியாது. ஆனால் இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்த அறை இப்படி இருக்கிற பொழுது எங்கள் அண்ணன் கலைஞர் கட்டிருக்கிற அந்த அறைக்கு போறார் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். அது பிரிட்டிஷ்காரன் கட்டது, அது தமிழன் கட்டது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆன்லைனில் விடப்படவில்லை, இந்த டெண்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் கொடுத்துக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதிலறையில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா இப்போ என் டைம் எடுத்துக்கணும், அதுக்காக சொல்கிறேன். நான் கடைசியாக பதிலில் சொல்லுங்கள், அமைச்சருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மணிக்கணக்காக கூட நீங்கள் பேசலாம். ஆனால் நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அங்கே தலைமையுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க, இங்கே எங்களுக்கு உணவு அருந்ததுக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு புழங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓய்வுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவது என்ற அந்த ஒரு மர்மிங், அதாவது அங்கே பேசப்படுகிறது, அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பேசுகிறார்கள். அதையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு வர நான் விரும்புவது, நீங்கள் எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்கள் பியூரிசி என்று நாங்கள் சொன்னீங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கம் பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்போ ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிறைவாக ஒரு குரலை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சூற்றி முடிவு துணை செய்தல் அத்துணிவு தாட்சியுள்ள தாங்கள் தீது அப்படின்றார் வள்ளுவர். சூற்றி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாட்சியுள் தாங்கள் தீதுன்றார். நான் சொல்லலை, ஐயன் வள்ளுவர் எழுதுனது. அது ஒரு செயலில் ஈடுபாடு முடிவெடுப்பதற்கு முன்னால்
ஒரு செயலில் ஈடுபட்டு முடிவெடுக்க முன்னால் அச்செயல் விளையும் சாதக பாதங்களை பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது இயக்கம் எப்போ முடியாது, 3 மாதம் சென்று தான் முடியும், 6 மாதம் சென்று தான் முடியும், 2 வருஷம் சென்னால் தான் முடியும் அப்படின்னு காலம் தாக்குறோம் பார். அது எங்கு வந்து முடியும் என்றால் தீதில் முடியும் என்று வள்ளுவர் சொல்றார். நான் இதெல்லாம் சொல்லலை, இந்த ஆட்சிக்காரர் அட்வைஸ் பண்றாரு, ரொம்ப காலதாபம் தான் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அது தீதாக அமையும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எனவே அந்த வள்ளுவர் தான் இந்த ஆட்சிக்கு பொருத்தம் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பதுதான் இந்த கழக உறுப்பினருடைய கடமை என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள்.